தீ இது தளபதி பேரை கேட்டா விசிலடி தீ இது தளபதி உங்க நெஞ்சில் அதிபதி தீ இது தளபதி பேரை கேட்டா விசிலடி தீ இது தளபதி உங்க நெஞ்சில் அதிபதி. விஜய் தான் என் தளபதி. அவருக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அவருக்காக நான் ஓட்டு கூட போடுவேன். பெருசாயிட்டே நான் ஓட்டு போடுவேன் அவருக்கு மட்டும்தான். எங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் ஓட்டு போட சொல்லுவேன். அவரு வந்து நல்லா பண்ணுவாரு. அவர் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி. டிவில என்னன்னா சொல்லிருக்காரு, நான் ஒரு தளபதி. தளபதி விஜய் பார்த்தா அரசியல்ல வந்திருக்காரு. அவங்க வந்துக்கிறாங்கன்னா நிச்சயமா பண்ணுவாங்கன்ட்டு. ஏன்னா இங்கத்துக்குன்னா பெங்களூர்ல ரொம்ப ஃபேன்ஸ்க்குறாங்க. அவர் அரசியல் வந்து எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். என்ன செய்வார் நினைக்கிறீங்க? எல்லாமே செய்வாரு. நெக்ஸ்ட் எம்ஜிஆர் அவர் தான் நினைக்கிறோம் நாங்க. அங்கிருந்து அவரு தான் எம்ஜிஆர். ஆமா, எங்க ஆயா காலத்துல சொல்லிக்கிறாங்க ரொம்ப செஞ்சுக்கிறாங்க எம்ஜிஆருங்கன்ட்டு. ஏன்னா ஏழைப்பட்டவங்களுக்கு பாத்துக்கிறாங்க. அப்புறம் அதுதான் ஏழைப்பட்டவங்களுக்கு ஸ்கூலுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிறாரு. சாப்பாடு போட்டுக்கிறாரு. ஃப்ளட்டு வரும்போதெல்லாம் நம்ம நியூஸ் ரொம்ப பார்க்குவோம் பெங்களூர்ல. அதே மாதிரி தான் விஜயும் பண்ணிட்டு வந்துக்கிறாரு. அரசியலுக்கு முன்னே அதுதான் பண்ணிட்டு வந்தாரு. இப்போ இன்னும் ரொம்ப பண்ணுவாருன்னு நினைக்கிறோம் நாங்க. அவரு ரொம்ப பேருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறாரு. ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கொடுத்துக்கிறாரு. நாங்க நியூஸ் பாக்குறோம், அது மட்டும் எங்களுக்கு தெரியும். பெங்களூர்ல இருந்து நாங்க வாட்ச் பண்றோம் மட்டும், அது மட்டும் எங்களுக்கு தெரியும். ரொம்ப ஃபேன்ஸ்க்குறாங்க. ரொம்ப ஒரு விஜய் தலை. ஆனா அவ்வளவு இல்ல. விஜய் வந்து எல்லா ஸ்டேட்லயும் பாத்தீங்கன்னா அவர் ரசிகர் கூட்டாரு. அப்ப அவர் வந்து பிரதமரா நின்னாக்கா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? மோடி அது மோடிக்குன்னா மேல வருவார். அவரு மேல வருவாரு. ஜெயிக்கிறது இல்ல, அவரு தான் ஜெயிப்பாரு. பெங்களூர்ல இருந்தே ரொம்ப ஃபேன்ஸ் இருக்கிறோம். சப்போஸ் அங்க வந்தாலும் ஓட்டு அவருக்கு தான் போடுவோம். பெங்களூர்ல இருந்து இருந்தாலும் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம் நாங்க. எங்க இங்க இருந்துங்களா? நம்ம என்ன சொல்றோம்னாக்கா, இங்க இருக்கிற விஜய் எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட் போடணும்னு நாங்க நினைக்கிறோம். எல்லாமே விஜய்க்கு ஓட் போட்டு அவரை மேல கூப்பிட்டுட்டு வந்தா அவர் ரொம்ப நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறோம். நம்ம உதவி கேட்கணும்னாக்கா ஏதோ கேட்க மாட்டோம். எதனா சொல்லணும்னாக்கா ஏழைப்பட்டவங்களுக்கு நல்லா செய்யுங்கன்னு சொல்லுவோம். ஒண்ணு சாப்பாடு இல்லைன்னா படிப்பு. ரெண்டு படிப்பு ஆமா, இலவசமா. ஒண்ணு சாப்பாடு, இன்னொன்னு படிப்பு. நிறைய பேர் யூஸ் பண்றாங்க, Facebook யூஸ் பண்றாங்க. ஆனா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தவறானவங்க நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி கருத்து என்ன? கரெக்டா பாக்கணும், கரெக்டா பாக்கலாம். டைம் பாஸ்க்கு தான் அது பாக்குறாங்க. அதுலயே அடிக்ட் ஆயிட்டாங்கன்னா அது நானே அடிக்ட் தான். என்ன பண்றது? நிறைய பேர் அந்த அரசியல் புரிதலே இல்லாம இருக்காங்க இல்லையா? என்ன இதுன்னு தெரியாமலே இருக்காங்க. அவங்களுக்கு எதனா ஒண்ணு சொல்லணும்னா சொல்லுங்க. இப்ப சொன்னா தமிழ்நாட்டுக்கும் பெங்களூருக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுக்கும் இங்கக்கும் வெதர். ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெதர் இங்க வந்துட்டு ரொம்ப வெயில், அங்க வந்துட்டு ரொம்ப குளிரா இருக்கும். அப்புறம் லாங்குவேஜ் இங்க நல்லா இருக்கும் பியூரா. அங்க வந்துட்டு அவ்வளோ நல்லா தமிழ் பேச மாட்டோம். பேசுவோம் தமிழ் பேசுவோம், ஆனா உங்களை மாதிரி பேச வராது. ஆமா, தமிழ்நாட்டு இருக்கிற அரசியல்வாதிக்கும் அது வேற கொஸ்டின் கேளுங்கண்ணா. வேற கேளுங்க. அரசியல் வேணாம். காவிரி தண்ணி கேள்விப்பட்டீங்களா? ஆமா, காவிரி தண்ணி அங்க உள்ள போய் பாத்துருக்கீங்களா? ஆமா. ஏன் தமிழ்நாடு தர மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? நோ சோஷியல் தெல்லாம் கேட்காதீங்க. நான் சின்ன